வணக்கம் நண்பர்களே! நீங்க எல்லோரும் நலமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபி சீரிஸ்ல பார்க்க போறது ஒரு பாஸ்தா ரெசிபி. ஏற்கனவே இந்த ஒன் பாட் ரெசிபி சீரிஸ்ல 3 வீடியோ போட்டிருக்கேன். அத யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு சாதம், தக்காளி சாதம், பெஸ்டோ பாஸ்தா இந்த ரெசிபீஸ்லாம் போட்டிருப்பேன். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த ஒன் பாட் ரெசிபி சீரிஸ்ல இன்ஸ்டன்ட் பாட்ல என்ன பாஸ்தா செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ரெட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போறேன். அதுக்கு இந்த சிக் பீஸ் பாஸ்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வேள ஓப்பன் பாட்ல குக் பண்ணி இந்த பாஸ்தா செய்ய போறீங்க அப்படின்னா, நார்மல் பாஸ்தா வேக வைக்கிற டைமை விட இது கொஞ்சம் கம்மி டைம் குடுக்கணும். சப்போஸ் குக்கர்ல செய்ய போறீங்க அப்படின்னா, தண்ணியும் கம்மி பண்ணிக்கணும், டைமையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இதுன்னு இல்ல, இப்போ மில்லட்ல நெறைய பாஸ்தா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நார்மல் பாஸ்தா தவிர மீதி எது குக் பண்ணாலும் இந்த டிப்பை ஞாபகத்துல வச்சுட்டு குக் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பாஸ்தா குழஞ்சு வந்துரும். சரி வாங்க இன்னொரு ரெசிபிக்கு போலாம். ப்ரெஷர் குக்கர் இல்ல இன்ஸ்டன்ட் பாட் எதா இருந்தாலும் அத சூடு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்ட சாட்டே மோட்ல போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதில் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகுனதும் சின்ன பல்லு பூண்டா இருந்தால் ஒரு 7லேருந்து 8 சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 5 பல்லு பூண்டு. அது நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அந்த பட்டரில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி ஓரளவுக்கு குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கரைஞ்சி ஒரு மாதிரி கிரேவியாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சாஃப்டானால் போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதக்கிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ தேவையான வெஜிடபிள்ஸும் மசாலாஸும் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாஸ்தாக்கு செட் ஆகிற மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், zucchini, அப்புறம் பேபிகார்ன், அப்புறம் ரெட் அண்ட் எல்லோ பெல் பெப்பர்ஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். பேபிகார்ன் நான் டின்னில் இருந்த பேபிகார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பாஸ்தாக்கு தேவையான மசாலா பவுடர் இப்போவே ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், ஒரு 3/4லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த பேப்ரிக்கா பவுடர் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதால நான் இப்போதைக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கடைசியாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங், 1/4 கப்பு இந்த பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற ரெட் சாஸு. நான் மேரினரா சாஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸு, கொஞ்சம் சேஷ்வான் சாஸ் இது 3ஐயும் கலந்து சேர்த்துக்கலாம். அது இந்த ரெட் சாஸ் ஃப்ளேவர் கொடுக்காது. ஆனால் அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது ஒன்று எவ்வளோ போடலாங்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். நீங்கள் க்ரீமுக்கு பதிலாக கொஞ்சோண்டு பால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட பாஸ்தா சேர்த்துடலாம். நான் 4 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாஸ்தா, மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இது சிக் பீஸ் பாஸ்தாங்கிறதால நான் 1க்கு 1.25 அளவுக்கு சேர்க்குறேன். இன்னும் கூட கம்மியாக சேர்க்கலாம். ஆனால் நான் 1.25 சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் ஜாக் சீஸ்லெட் 2 சேர்க்குறேன். நீங்கள் மொசரல்லா ஷ்ரெட்டட் இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைனா ஃபெட்டா சீஸ் சேர்க்கலாம். இல்லைனா ஷெடர் சீஸ் சேர்க்கலாம். எதுனா உங்கள் விருப்பம் தான். நான் 2 சீஸ்லெட் இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ் சேர்க்க போகிறேன். சீஸ் சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி ப்ரெஷர் குக் மோடில் வச்சுட்டு டைம் 3லேருந்து 4 நிமிஷம், என்ன கேட்டால் 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் 5 நிமிஷம் குக் பண்ணது எனக்கு ஓவர் குக் ஆன மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் 3 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி எல்லாம் வதக்கிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1லேருந்து 1.5 விசில் வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் டைம் முடிஞ்சிருச்சு. நான் மேனுவலாகவே கொஞ்சம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஷெடர் மொசரல்லா சீஸ் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நல்லா நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா அட்டகாசமான 1 பாட் பாஸ்தா ரெடி. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் முன்னாடியே கொடுத்த டிப் தான். நீங்கள் சிக் பீஸ் பாஸ்தாவோ இல்லைனா மில்லட்டில் செய்கிற பாஸ்தா எதுவாக இருந்தாலும் நார்மல் பாஸ்தாவை விட தண்ணியும் டைமும் கம்மியாக வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, 1 பாட் ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதும் சரி, இல்லை குயிக்காக ஏதாவது டின்னருக்கு பண்ணணுன்னாலும் சரி, டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும்.
கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதால ஹெல்த்தியானதும் கூட. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா? இந்த ரெசிபி நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் போட்ட மற்ற ரெசிபிஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் ஆர் அன்லைக் போட சொல்லுங்கள். அப்படியே இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஹைப்பையும் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.